வாங்க, நாம எல்லாரும் குருக்ஷேத்திர போர்க்களத்துக்கு போவோம். அங்க உலகத்தோட தலைசிறந்த வில்லாளியான அர்ஜுனன் ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்துல நிக்கிறான். எதிரில நிக்கிறது யாரு? அவனோட சொந்த தாத்தா, குரு, சகோதரர்கள். அவங்களுக்கு எதிர எப்படி ஆயுதம் ஏந்துறது? அவனோட மனசுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்தை தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. அர்ஜுனனோட மனச வாட்டி வதைக்கிற அடிப்படை கேள்வி இதுதான். ஒரு பக்கம் சத்திரியனா இருந்து போரிட வேண்டியது அவனோட கடமை, இன்னொரு பக்கம் உதிரமும் பாசமும் கலந்த சொந்த உறவுகள். இந்த ஒரு கேள்விதான் மனித வரலாற்றோட மிக முக்கியமான தத்துவ உரையாடலான பகவத்கீதையே பிறக்க காரணமா இருந்துச்சு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அர்ஜுனன் தன் வாதத்தை எப்படி தொடங்குறான் பாருங்க. அவன் எடுத்த உடனே ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தன் உணர்ச்சிகளை பத்தி பேசல. அதுக்கு பதிலா அவன் பெரியவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டானோ அந்த ஞானத்தை முன்வைக்கிறான். உண்மையான அறிவு அதிகாரப்பூர்வமான மூலங்களிலிருந்து தான் வரணுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஸ்லோகம் 1.4.3 உத்சன்ன குல தர்மானாம் மனுஷ்யானாம் ஜனார்தனா நரக்கே நியதம் வாசோ பவதீத்யனு சுஷ்ருமம். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சொல்றான், ஜனார்தனா, குல தர்மங்களை, அதாவது குடும்ப பாரம்பரியங்களை யார் அழிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா நரகத்துல தான் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கவனிச்சிங்களா? நான் கேள்விப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இது அவனோட சொந்த கருத்து கிடையாது. இது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு சாஸ்திர உண்மை. அதனால அவனோட வாதத்துக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்குது. சோ அர்ஜுனனோட பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. குலதர்மம் தான் ஒரு சமூகத்தோட முதுகெலும்பு. அதை உடைச்சா விளைவு நரகம்தான். இது அவனோட ஆதாரபூர்வமான அறிவு. அது மட்டும் இல்லாம தெரிஞ்சோ தெரியாமலும் நாம ஒரு பாவத்தை செஞ்சுட்டா அதுக்கு பிராயச்சித்தம்னு சொல்ற பரிகாரத்தை செய்யணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இல்லனா அதோட விளைவுகளை அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். போன ஸ்லோகத்துல சொன்ன அந்த பொதுவான தத்துவத்தை அர்ஜுனன் எப்படி தன்னோட இப்போதைய சூழ்நிலைக்கு பொருத்தி பார்க்கறான், அப்படி பார்க்கும்போது அவன் எவ்வளவு தூரம் அதிர்ச்சியாகிறான்னு பாருங்க. ஸ்லோகம் 1.44 அஹோபத மகத்பாபம் கர்த்தும் வியவசிதாவயம் யத் ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாக. அந்தோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலேயே அவனோட மொத்த வலியையும் குற்ற உணர்ச்சியையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அவன் சொல்றான், ஐயோ என்ன ஒரு கொடுமை இது! ஒரு சாதாரண ராஜ்ய சுகத்துக்காக அந்த பேராசையில நம்ம சொந்த ரத்தத்தையே கொல்ல துணிஞ்சிக்குமே, எவ்வளவு பெரிய மகாபாவத்தை செய்ய நம்ம ரெடி ஆயிட்டோன்னு புலம்புறான். இது அவனோட மனசாட்சியின் குரல். இங்கதான் பேராசையோட கோரமான முகத்தை நாம பாக்குறோம். பாருங்க, ஒரு சின்ன சுயநல நோக்கம், ஒரு ராஜ்ய ஆசை ஒரு மனுஷனை எவ்வளவு பெரிய பாவத்துல தள்ளுதுன்னு. ஆனா அர்ஜுனன் சாதாரண ஆள் இல்ல, அவன் பகவானோட பக்தன். அதனால அந்த பெரும் பாவத்தோட ஆபத்தை உணர்ந்து அதை தவிர்க்க இப்போ போராடுறான். இப்போ அர்ஜுனனோட வாதம் அதோட உச்சகட்டத்துக்கே போகுது. அவனோட விரக்தி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, போரே வேண்டாங்கிற முடிவுக்கு அவனை தள்ளிருக்கு. அவனோட மனநிலை எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு இந்த ஸ்லோகம் நமக்கு தெளிவா காட்டும். ஸ்லோகம் 1.45 யதி மாம் பிரதிகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தாத்ரராஷ்டிரார ரணே ஹன்யோஸ் தன்மே க்ஷேமதரம் பவேத். அவனோட வார்த்தைகள்ல இருக்கிற அந்த முழுமையான சரணாகதிய பாருங்க. என் சொந்தக்காரங்களை கொன்னு பாவம் பண்றதுக்கு பதிலா நான் வேணும்னா ஆயுதம் எதையும் எடுக்காம எந்த எதிர்ப்பும் காட்டாம சும்மா நிக்கிறேன். அப்போ கையில ஆயுதத்தோட வர்ற கௌரவர்கள் என்ன கொன்னுட்டா கூட பரவாயில்ல, அதுதான் எனக்கு நல்லதுன்னு சொல்றான். இது அவனோட மனவேதனையோட உச்சக்கட்டம். ஆனா தப்பா புரிஞ்சுக்காதீங்க, இது கோழைத்தனம் கிடையாது. இதுக்கு நேர்மாறா இது அவனோட ஆழமான பக்தி மற்றும் கருணை உள்ளத்தோட வெளிப்பாடு. பகவானோட ஒரு தூய பக்தனுக்கு இயல்பாவே மென்மையான இதயம் இருக்கும். அந்த குணம்தான் அவனை இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைக்குது. அவனோட உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தை செய்ய மாட்டேங்கிறான். சரி, இப்போ நாம பார்த்த இந்த 3 ஸ்லோகங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா அர்ஜுனனோட மனப்போராட்டம் நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பொதுவான தத்துவத்துல ஆரம்பிச்சு எப்படி படிப்படியா ஒரு விரக்தியான முடிவுக்கு வர்றான் பாருங்க. பாருங்க, எவ்வளவு தர்க்க ரீதியா அவனோட வாதம் இருக்கு. ஸ்டெப் 1, அவன் ஒரு பொதுவான உண்மையை சொல்றான். குடும்ப பாரம்பரியத்தை அழிச்சா நரகம்தான். ஸ்டெப் 2, அந்த உண்மையை தன்னோட நிலைமையோட பொருத்தி பார்க்கறான். நாமளும் ராஜ்ய ஆசையால அந்த பாவத்தை செய்ய போறோம்னு உணர்றான். ஸ்டெப் 3, இது ரெண்டோட விளைவா ஒரு பயங்கரமான முடிவுக்கு வர்றான். இந்த பாவத்தை செய்யறதை விட போர்க்களத்துல செத்து போறதே மேல். உண்மையில அர்ஜுனனோட இந்த மனப்போராட்டம் நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலயும் வர ஒரு போராட்டம் தான். ஒரு பக்கம் நம்ம கடமை, இன்னொரு பக்கம் நம்ம மனசாட்சி. இது ரெண்டுக்கும் நடுவுல நாமளும் பல முறை தவிச்சிருப்போம். இந்த ஆழமான விஷயங்களை பத்தி சிந்திக்க இந்த விளக்கம் உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறேன். இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற விளக்கங்களுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.